முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இந்த மிகப்பெரிய தேவை என்ன? நம்முடைய இபாதத்துகளை சீராக்கிறது, இபாதத்துகளை சரியாக்குறது. இபாதத்துகளை அடிப்படையானது தொழுகை. இந்த தொழுகை இன்னைக்கு நம்மகிட்ட எப்படி இருக்குது என்பதை நாம சிந்தித்து பார்க்கணும். அல்லாம இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இன்றைய நிலையில் அவர் காலத்துல அவர் அன்னைக்கு இருந்த முஸ்லிம்களை தொழுகையாளிகளை 5 வகையா பிரிக்கிறார். இந்த 5 வகையில நாம எதுல இருக்கிறோம்னு கொஞ்சம் கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான். தொழுகையாளிகள் 5 பிரிவினர். ஒவ்வொரு பிரிவினருக்கும் அல்லாஹ்ட்ட என்ன மதிப்பு இருக்குதுங்கிறதை அவர் கொடுத்துறாரு. முதல் பிரிவு யாருன்னு சொன்னா தொழுகையாளிகள்ல விட்டு விட்டு தொழக்கூடிய ஆளுகள். கண்டினியூவா ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் தொழுவாரு, ஒரு நேரம் தொழ மாட்டாரு. ஒரு நாளைக்கு 5 நேரம், ஒரு நாளைக்கு 4 நேரம், ஒரு நாளைக்கு 3 நேரம், இப்படி தொழக்கூடிய ஒரு தொழுகையாளிகள் இருக்கிறாங்க. இந்த தொழுகையாளிகளை பற்றி இப்னு கையிம் அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய வேதனைக்குரியவர்கள். இது ஒரு பிரிவு. 2வது பிரிவு தொழுகையாளிகள் யாருன்னு சொன்னா 5 நேரம் தொழக்கூடிய ஆளுகள் தான், கரெக்டா 5 நேரம் தொழுவாங்க. ஆனா அவர்களது நிலை எப்படின்னு சொன்னா தக்பீர் கட்டுனதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனை அவனுடைய உள்ளத்துல வரவே இல்லை. என்னவோ ஓதினாரு, ஒரு சடங்கா சம்பிரதாயமாக நின்னாரு, குளிஞ்சாரு, சஜிதா செஞ்சாரு. ஆனா யாருக்கு முன்னால் நிற்கிறோம் என்கிற உணர்வே வராமல் தொழுது முடித்தவர்கள். இந்த தொழுகையாளிகளை பத்தி அல்லாமா இப்னு கையிம் சொல்வார்கள், இவங்களுடைய நிலை அல்லாஹ்ட்ட என்ன தெரியுமா? முஹாசபூன், இவர்கள் கடுமையாக விசாரிக்கப்படுவார்கள், மிக கடுமையாக விசாரிக்கப்படுவாங்க. தொழுகையில நிற்கிறோம் என்கின்ற உணர்வே இல்லாமல் தொழுகையில நின்னாரு, கவனம் எல்லாம் ஆபீஸ்ல, கவனம் எல்லாம் கடையில, கவனம் எல்லாம் குடும்பத்தை பத்தி கடுமையா விசாரிக்கப்படுவாங்க. தொழுகையாளிகள்ல 3வது பிரிவும் இருக்கிறாங்க. 3வது பிரிவு யாருன்னு சொன்னா அவர் தக்பீர் கட்டினதும் அவர் நினைக்கிறார், நம்ம வேற எந்த சிந்தனையும் கொண்டு வரக்கூடாது, அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறோங்கிற சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது என்பதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. ஆனா அது வேற சிந்தனை வருது, கொஞ்சம் கடைக்கு சிந்தனை போகுது, வீட்டுக்கு சிந்தனை போகுது. ஆனா போராடுற மறுபடியும் என்ன செய்யறாருன்னா கவனத்தை திரும்ப தொழுகையின் பால் கொண்டு வர்றாரு. திருப்பி வேற சிந்தனை வருது, மறுபடியும் தொழுகைக்கு கொண்டு வர்றாரு. இப்படியே தொழுது முடிக்கிற வரைக்கும் போராடுறாரு. இப்னு கையிம் சொல்றாங்க, இவர் தொழுகையில போராடக்கூடியவர். நஃப்ஸ் கவனம் வேற பக்கம் போனாலுமே கூட அந்த கவனத்தை இழுத்து கொண்டு வரக்கூடியவர். இவருக்கு அல்லாஹ்ட்ட என்ன அந்தஸ்து தெரியுமா? இவருடைய தொழுகைக்கு சவாபு கிடைக்காது. இந்த தொழுகையாளிக்கு சவாபும் இல்லை. ஆனா இவருடைய தொழுகையினால அல்லாஹ் இவருடைய வேற பாவத்தை மன்னிச்சிருவான், வேற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இது 3வது வகை. 4வது வகை தொழுகையாளிகள் யாருன்னு சொன்னா அவங்க தொழுகையில நின்றாங்கன்னு சொன்னா தக்பீர் தஹ்ரீமாவிலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் வேற எந்த சிந்தனையும் கொண்டு வராமல் தொழுது முடித்தவர்கள். இவங்களுக்கு தான் தொழுகைக்கான சவாபு கிடைக்கும் சொல்லி 5வது தொழுகையாளிகள் 5வது ரகம் யாருன்னு சொன்னா அவங்களுக்கு தொழுகைதான் கண்குளிர்ச்சி. தக்பீர் கட்டிட்டாங்கன்னு சொன்னா தங்களை மறந்துடுவாங்க, தக்பீர் கட்டிட்டாங்கன்னா எல்லாவற்றையும் மறந்துடுவாங்க. தொழுகையே அவர்களுக்கு கண்குளிர்ச்சி. இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய முகர்ரபான நெருக்கத்தை பெற்ற அடியார்கள் என்று அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடக்கூடிய மக்களை 5 ரகமாக பிரிக்கிறாங்க. இன்னைக்கு நாம இதுல இந்த 5 ரகத்துல எந்த ரகத்துல இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே ஒரு மார்க் என்ன செய்ய முடியும், போட்டுக்கொள்ள முடியும். அருமையானவர்களை, இப்படி இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் அமல்களிலும் எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கிறது. அஹ்லாக் ரீதியாகவும் இந்த சமுதாயம் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிற காரணத்தினாலதான் நாம எல்லா வகையான சோதனைகளையும் நாம் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நாம கொண்டு வராம அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறதில்லை. இந்த காலம் இருக்கிற ஃபித்னாக்களுடைய காலம். இந்த காலத்துல எதை நாம படிக்கணும்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுகள்ல ஃபித்ன், குழப்பங்கள் என்று ஒரு பாடம் இருக்கு. எல்லா ஹதீஸ் கிதாப்லயும் இருக்கும். அந்த பாடங்களை இன்னைக்கு நாம படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் புது புது குழப்பங்கள், புது புது ஃபித்னாக்களுடைய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் எங்க எந்த சோதனை வரும்னு சொல்ல முடியாது. நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாற்றத்தினால உலகத்துல பலன் கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா மறுமையில பலன் கிடைக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு முஸ்லிம் மரணித்த பிறகு 7 அமல் மரணத்திற்கு பிறகும் தொடரும். 7 அமல் தான் மரணத்திற்கு பிறகும் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய அமல்கள் 7. அதுல முதலாவது அமல் என்ன? இல்மன் அல்லமஹு வ நஷரஹு. எந்த முஸ்லிம்
ஒரு கல்வியை தெரிந்து ஒரு